ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஒரே தாய் ஒரே மகன். முதல்ல நான் தலைவருக்கும் வாகேசன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் கூப்பிட்டதுக்கு. எனக்கு ரொம்ப நான் அங்கே நவராத்திரி விழாவுக்கு போக முடியாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் மருவத்தூர் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லாரையும். ஆனால் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு லண்டன் வந்த பிறகு எனக்கு எல்லாரையும் அங்கே விட்டு இங்கே தனியாக இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இங்கே வந்தோன்னே இத்தனி செவ்வாடை தொண்டர்கள், இத்தனி உறவு, எனக்கு இவ்வளோ உறவு இருக்குது நீங்கள் வந்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அங்கே தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூட அங்கே ஐயப்பன் கோயிலுக்குள்ளார பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் ஆதிபராசக்தியார் அருளில் அதே ஐயப்பன் கோயில் ஹாலில் இத்தனை பெண்களோட நவராத்திரி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறது, நம்ம நாட்டை விட்டு எல்லாம் அவங்கவுங்க நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கோம். அதனால் அங்கே இருக்கிறதோட இங்கே நம்ம இன்னும் ஒற்றுமையாக இருக்கணும், தமிழர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். மற்றபடி இங்கே நடந்தது இந்த விழா இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மருவத்தூரில் நடந்த மாதிரியே அவ்வளோ எல்லாமே ஒரு விஷயம் மாறாமல், அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வேப்பிலையை கூட வாயில் வச்சுக்கிட்டு பண்ணது எல்லாமே மைன்யூட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. எங்கள் பாட்டிக்கிட்ட திருமதி அம்மா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், இங்கே கூப்பிட்ருக்காங்க எப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி போய் பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது, நல்லா பண்ணுறாங்களோ. அதே மாதிரி சித்தப்பா சின்னவர்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ 2 பேரும் சொன்னாங்க, எப்படி பண்ணுறாங்க, நல்லா இருக்கா, எப்படி பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்ததோட ரொம்ப நல்லாவே சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. என்ன தவம்